எறும்பும் வெட்டுக்கிளியும். அழகான ஒரு காட்டுப் பகுதி. அங்கே கோடைக்காலம் முழுவதும் சுறுசுறுப்பான எறும்புகள் கூட்டம் கூட்டமாக உணவை தங்கள் புற்றில் சேகரித்தன. ஆனால் சோம்பேறியான வெட்டுக்கிளியோ நாள் முழுவதும் ஆடல் பாடல் என்று பொழுதை கழித்தது. ஒரு நாள் சுமை சுமந்த எறும்பை பார்த்து வெட்டுக்கிளி, ஏய் எறும்பே, இந்த அழகான கோடையை ஏன் வீணாக்குகிறாய்? வா விளையாடலாம் என்று கூப்பிட்டது. அதற்கு எறும்பு, நான் குளிர்காலத்திற்கான உணவை சேகரிக்கிறேன், இல்லை என்றால் குளிர்காலத்தில் பட்டினி கிடக்க நேரிடும் என்று எச்சரித்தது. வெட்டுக்கிளி அலட்சியமாக சிரித்துவிட்டு விளையாட்டை தொடர்ந்தது. நாட்கள் ஓடி பனிக்காலம் தொடங்கியது. வனத்தில் எங்கும் உண்ண உணவில்லை. உணவு சேமிக்காத வெட்டுக்கிளி பசியாலும் குளிராலும் நடுங்கியது. எறும்புகள்தான் சேகரித்த உணவை உண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. எறும்பின் புற்றை நோக்கிச் சென்று கண்ணீருடன் உணவு கேட்டது. எறும்புகள், நீ கோடையில் விளையாடினாய், உழைக்கவில்லை, இப்போது விளைவை அனுபவி என்று கேட்டன. தன் தவறை உணர்ந்த வெட்டுக்கிளி வெட்கி நின்றது. எறும்புகள் இரக்கம் கொண்டு, இனி பொறுப்புடன் இரு என்று சிறிது உணவை கொடுத்தன. அன்று முதல் வெட்டுக்கிளி உழைப்பின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டது. நீதி, வருமுன் காப்பதே சிறந்தது. சோம்பலை விட்டு உழைத்தால் வாழ்க்கையில் வெற்றி காணலாம்.